Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற டாபிக் C program to add two numbers. ரெண்டு இன்டிஜர் நம்பரை ரீட் பண்ணி அது ரெண்டையும் ஆட் பண்றதுக்கு C program எப்படி எழுதணுங்கிறத இந்த டுட்டோரியல்ல பார்க்க போறோம். So first இந்த ப்ரோக்ராம்ல the user is asked to enter two integers using printf function. So எந்த ரெண்டு இன்டிஜர் நம்பரை நம்ம இன்புட் வாங்க போறோம் அப்படிங்கறத யூசர்ட்ட ஒரு printf function மூலமா கேட்கிறோம். Next, these two integers are stored in variables number 1 and number 2 respectively using scanf function. So, ரெண்டு integer நம்பரை கீபோர்ட்ல இருந்து இன்புட்டா ரீட் பண்ணி அதை number 1 and number 2 அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள்ல செப்பரேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு scanf function யூஸ் பண்ணிக்கலாம். Then these two numbers are added using the arithmetic addition operator plus and the result is stored in the sum variable. So இந்த ரெண்டு integer நம்பரையும் நம்ம இப்போ ஆட் பண்றதுக்கு arithmetic addition operator யூஸ் பண்ணிக்கலாம். Then அதோட ரிசல்ட்டை sum அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிக்கலாம். So using expressions. Then finally the printf function is used to display the sum of two numbers to the screen. இப்போ அந்த ரிசல்ட்டை ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கு நம்ம printf function யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ப்ரோக்ராம்ல ரெண்டு இன்டிஜர் வேரியபிள் நமக்கு இன்புட்டா தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் வேரியபிளை நான் நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன் அண்ட் செகண்ட் வேரியபிளை நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த ரெண்டு வேரியபிளையும் நம்ம வேல்யூஸை இன்புட்டா வாங்கி அது ரெண்டையும் பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிட்டு அதோட ரிசல்ட்டை சம் அப்படிங்கிற ஒரு அவுட்புட் வேரியபிள்ல கொண்டு போய் அசைன் பண்றேன். இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் டாக்குமெண்டேஷன் செக்ஷன். ஸோ டாக்குமெண்டேஷன்ல நம்ம சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு சிங்கிள் லைன்ல கமாண்ட் எழுதிக்கணும். தென் மல்டி லைன் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போட்டுட்டு தென் மல்டி லைன்ல கமாண்ட்ஸ் எழுதிட்டு தென் ஒரு ஆஸ்ட்ரிக் சிம்பிள் ஒரு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு முடிக்கணும். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நான் சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்றேன். அப்போ ரெண்டு தடவை ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுட்டு இந்த ப்ரோக்ராமை பத்தி நான் சிங்கிள் லைன்ல கமாண்ட் கொடுக்குறேன். program to add two numbers and print the result. So இதை நான் single line command யூஸ் பண்ணி ப்ரோக்ராம்ல ஆட் பண்ணிக்கிறேன். The next section preprocessor section. எந்த ஒரு C ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டாலும் அதில் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம். அந்த ஃபங்க்ஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்காக stdio.h ஹெடர் ஃபைலை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். ஒரு ஃபைலை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா ஹேஷ் இன்க்ளூட்னு டைப் பண்ணிட்டு தென் ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ள ஃபைல் நேம் கொடுக்கணும். இதுல ஹேஷ் இன்க்ளூடுங்கிறது ப்ரீ ப்ராசஸர் டிரெக்டிவ் தென் ஆங்கிள் பிராக்கெட்ஸ்ங்கிறது ஒரு லெஸ் தேன் ஒரு கிரேட்டர் தேன் அதுக்கு நடுவுல தான் ஃபைல் நேம் கொடுக்கணும். இப்போ stdio.h ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்றதுக்கு ஹேஷ் இன்க்ளூட்னு போட்டுட்டு ஒரு லெஸ் தேன் அதுக்கப்புறம் stdio.h தென் ஒரு கிரேட்டர் தேன். Then similarly every C program deals with console. நம்ம console related functions கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். அதை சப்போர்ட் பண்றதுக்காக conio.h ஹெடர் ஃபைலை கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும். அப்போ ஹேஷ் இன்க்ளூட்னு டைப் பண்ணிட்டு லெஸ் தேன் conio.h ஒரு கிரேட்டர் தேன். இந்த லைனையும் நான் இப்போ ப்ரோக்ராம்ல ஆட் பண்ணிக்கிறேன். The next global declaration section. ஸோ ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன் முடிஞ்ச உடனே நம்ம வாய்டு மெயினுக்கு முன்னாடியே ஏதாவது டிக்ளேர் பண்றோம்னா அதான் குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். So this program doesn't need any global variable and doesn't need any function. So this section is not needed for this program. Next, main function. So main function எழுதுறதுக்கு syntax பார்த்தோம்னா ஒரு return type space விட்டு main அதுக்கப்புறம் parenthesis bracket. இதுல return typeங்கிறது என்ன டைப் ஆஃப் டேட்டா அந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கிறது தான் அந்த ரிட்டர்ன் டைப். ஸோ இதுல டூ டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து வாய்டு மெயின். ஸோ வாய்டுங்கிறது இருக்கு அப்படின்னா இட் இஸ் an empty டேட்டா டைப். மெயின் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன்ஸ் நத்திங். இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து எதுவுமே ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னா வாய்டுங்கிற எம்டி டேட்டா டைப்பை ரிட்டர்ன் டைப்பா யூஸ் பண்ணணும். தென் அதர்வைஸ் என்ன டைப் ஆஃப் டேட்டா இந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து ரிட்டர்ன் ஆகுதோ அதோட டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இன்ட். நான் இப்போ இந்த ப்ரோக்ராம்ல வந்து மெயின் ஃபங்க்ஷன் எதுவுமே ரிட்டர்ன் பண்ணல. ஸோ நான் அந்த ப்ரோக்ராம்ல ரிட்டர்ன் டைப் வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வாய்டுன்னு டைப் பண்ணிட்டு மெயின் அதுக்கப்புறம் parenthesis போட்டுக்கணும். இந்த ஃபங்க்ஷன்ல செமிகோலன் கிடையாது. தென் இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு அடுத்த லைன்ல அந்த மெயின் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறத இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணணும். இந்த லெஃப்ட் கர்லி பிரேஸ் தான் பிகினிங் ஆஃப் த மெயின் ஃபங்க்ஷன்.
Then next local declaration section. So இந்த ப்ரோக்ராமுக்கு தேவையான வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் இந்த செக்ஷன்ல டிக்ளேர் பண்ணிக்கணும். ஸோ ரெண்டு இன்டீஜர் இன்புட் வேரியபிள்ஸும் ஒரு அவுட்புட் வேரியபிளும் தேவைப்படுது. ஸோ இந்த மூணு வேரியபிளையும் இந்த செக்ஷன்ல நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்றதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா டேட்டா டைப்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் தென் ஒரு செமிகோலன். ஸோ இதில் டேட்டா டைப் பார்த்தோம்னா என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம யூஸ் பண்றோமோ அதோட கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எனக்கு இன்டீஜர் வேரியபிள் தான் தேவைப்படுது. அப்போ இன்டீஜரோட கீவேர்ட் பார்த்தோம்னா இன்ட். இப்போ இன்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுத்து செமிகோலன். இப்போ நான் வேரியபிள் நேம் நம்பர் 1 அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். சிமிலர்லி நெக்ஸ்ட் இன்டீஜரை டிக்ளேர் பண்றதுக்கு நான் இன்ட்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் விட்டு நம்பர் 2ன்னு கொடுக்குறேன். இப்போ ரெண்டு இன்டீஜர் நம்பரை நான் இப்போ டிக்ளேர் பண்ணியாச்சு. தென் ஒரு அவுட்புட் வேரியபிள் வேணும், அதை நான் சம் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ இன்ட்னு டிக்ளேர் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு சம். இப்போ பார்த்தோன்னா இன்டீஜர்லயே 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். இப்படி தனித்தனியா டிக்ளேர் பண்றதுக்கு பதிலாக ஒரே லைன்ல கம்பைன் பண்ணி டிக்ளேர் பண்ணிக்கலாம். அதுக்கு கமா ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும். அப்போ இன்ட் ஸ்பேஸ் விட்டு நம்பர் 1 கமா நம்பர் 2 கமா சம் தென் முடிக்கும் போது செமிகோலன். இந்த மாதிரி கம்பைண்டா ஒரே லைன்லயும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். இந்த 3 வேரியபிளோட டைப்புமே இன்டீஜர் தான். இதுல நம்பர் 1ங்கிறது இன்புட் வேரியபிள், நம்பர் 2ங்கிறதும் இன்புட் வேரியபிள், சம்ங்கிறது அவுட்புட் வேரியபிள். The next executable part. So local declaration முடிஞ்ச உடனே first நம்ம கொடுக்க வேண்டியது clear screen function. இது ஒரு console related function. இது எதுக்கு யூஸ் பண்றோம்னா ப்ரீவியஸ் ப்ரோக்ராமோட அவுட்புட்டை கன்சோல்ல இருந்து கிளியர் பண்றதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் கரெக்டாக ஒர்க் ஆகணும்னா conio.h ஹெடர் ஃபைலை கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு CLRSTR அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis brackets போட்டுட்டு செமிகோலன். Then next in this example, the user is asked to enter two integers using printf function. இப்போ என்ன நம்பர்லாம் நம்ம இன்புட் வாங்க போறோம் அப்படிங்கிறத யூசர்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். ஸோ இந்த printf ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesesக்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள என்ன ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்ணணுமோ அதை கொடுத்துக்கலாம். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு parentheses க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். ஸோ இப்போ நான் printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரிங்கை டிஸ்பிளே பண்றேன். ஸோ இப்போ printfனு டைப் பண்ணிட்டு parentheses போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள enter the number 1 அப்படிங்கிற ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு parentheses க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். தென் கர்சரை நெக்ஸ்ட் லைன்ல மூவ் பண்றதுக்காக நான் ஒரு /n ஆட் பண்ணியிருக்கேன். சிமிலர்லி செகண்ட் நம்பரை இன்புட் வாங்குறதுக்கு நான் இன்னொரு printf யூஸ் பண்ணி enter the number 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் இது ரெண்டையுமே சேர்த்து ஒரே லைன்ல கூட கொடுத்துக்கலாம். printf enter the two numbers இப்படியும் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் இப்போ இன்புட் வாங்குறதுக்காக scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ scanf ஸ்டேட்மெண்ட் மூலமா ரெண்டு இன்டீஜரை கீபோர்ட்ல இருந்து இன்புட் வாங்கி அதை நம்பர் 1 அண்ட் நம்பர் 2ங்கிற ரெண்டு வேரியபிள்ல அசைன் பண்ணிக்கிறேன். scanf எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் பார்த்தோம்னா scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு தென் parentheses போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கமா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டு வேரியபிள் நேம் தென் parentheses க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். ஸோ இதில் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கிறது என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம ரீட் பண்ண போறோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். தென் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நான் scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இன்டீஜர் நம்பரை ரீட் பண்ணுறேன். ஸோ scanfனு டைப் பண்ணிட்டு parenthesesக்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் நான் %d கொடுத்துருக்கேன். ஸோ %dங்கிறது இன்டீஜரோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா தென் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டு வேரியபிள் நேம் நான் ஃபர்ஸ்ட் வேரியபிள் நம்பர் 1 அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் parentheses க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். சிமிலர்லி செகண்ட் நம்பரை இன்புட் வாங்குறதுக்கு இதே மாதிரி scanf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி parentheses போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள %d தென் கமா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டு நம்பர் 2 அப்படிங்கிற வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு இன்டீஜர் நம்பரை நான் இப்போ ரீட் பண்ணி நம்பர் 1 நம்பர் 2ங்கிற வேரியபிள்ஸ்ல அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி ரெண்டு நம்பரை ரீட் பண்றதை நான் இப்போ ஒரே லைன்ல கூட எழுதிக்கலாம். scanf அப்படின்னு டைப் பண்ணிட்டு parentheses ஓபன் பண்ணிட்டு இப்போ ரெண்டு இன்டீஜர் ரீட் பண்ணணும். அப்போ ரெண்டு தடவை ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் கொடுக்கணும். 2 times %d தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கமா இப்போ ரெண்டு வேரியபிளையும் ஒரே லைன்ல கொடுத்துக்கலாம். அப்போ அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டு நம்பர் 1 தென் கமா அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் போட்டு நம்பர் 2 தென் parentheses க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். ஸோ இந்த மாதிரி ஒரே லைன்ல கூட நம்ம எத்தனை வேரியபிள் வேணாலும் இன்புட் வாங்கிக்கலாம்.
கமா வச்சு வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணிக்கணும். இப்போ நான் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த ரெண்டு இன்டீஜர் நம்பரையும் ஆட் பண்றேன். ஸோ அதுக்கு நான் அரித்மெட்டிக் அடிஷன் ஆப்ரேட்டர் பிளஸ் யூஸ் பண்றேன். தென் அதோட ரிசல்ட்டை சம் அப்படிங்கிற அவுட்புட் வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்றேன். ஸோ அப்போ நம்பர் 1 நம்பர் 2 அது ரெண்டையும் நான் பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அதோட ரிசல்ட்டை அசைன் பண்றதுக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். தென் சம்ங்கிற வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்ணிடுறேன். ஸோ இட் ஃபார்ம்ஸ் அன் எக்ஸ்பிரஷன். தென் ஃபைனலி ஒரு printf ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த சம்ங்கிற ரிசல்ட்டை நான் இப்போ அவுட்புட்ல டிஸ்பிளே பண்றேன். ஸோ அதுக்கு printf ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஸோ printf ஸ்டேட்மெண்ட்ல ஒரு வேரியபிளை டிஸ்பிளே பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமா தென் வேரியபிள் லிஸ்ட் அதுக்கப்புறம் பரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். ஸோ printfல ஆம்பர்சன் சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. தென் கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ல என்ன டைப் ஆஃப் வேரியபிள் பிரிண்ட் பண்ண போறோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். இப்போ நான் சம்ங்கிற வேரியபிளை டிஸ்பிளே பண்றதுக்கு printf அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ்குள்ள டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா the sum is %d அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ the sum is அப்படிங்கிற ஸ்ட்ரிங் வந்து அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். தென் %d கொடுத்துருக்கேன். அந்த %d இருக்க இடத்துல தான் எனக்கு அவுட்புட் வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ நான் டபுள் கோட் க்ளோஸ் பண்ணிட்டு கமா வேரியபிள் நேம் வந்து சம் கொடுத்துருக்கேன். அப்போ சம்ங்கிற வேரியபிள்ல என்ன வேல்யூ இருந்ததோ அது %d கொடுத்த இடத்துல பிரிண்ட் ஆகும். தென் பரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். தென் ஃபைனலா getch ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். இந்த getch ஃபங்க்ஷன் எதுக்கு அப்படின்னா கீபோர்ட்ல இருந்து எந்த கேரக்டர் எந்த கீயை வேணாலும் இந்த ஃபங்க்ஷன் இன்புட்டா ரீட் பண்ணி கன்சோல வந்து அவுட்புட் ஸ்கிரீன்ல இருந்து ப்ரோக்ராம் எழுதின பேஜுக்கு ஷிஃப்ட் பண்ணிடும். இந்த ஃபங்க்ஷன் எழுதுறதுக்கு getch அப்படின்னு டைப் பண்ணி பரான்சிசிஸ் போட்டு செமிகோலன். தென் ஃபைனலா எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ பிகினிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷனுக்கு லெஃப்ட் கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணோம். சிமிலர்லி எண்டிங் ஆஃப் மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஒரு ரைட் கர்லி பிரேஸ் போட்டு முடிச்சிடணும். இப்போ ப்ரோக்ராம்ல ஓவராலா என்னெல்லாம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் செக்ஷன். அதுல நான் சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி டாக்குமெண்டேஷன் கொடுத்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் செக்ஷன் தான். தென் நெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன்ல நான் stdio.h ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் conio.h ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து void மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ரிட்டர்ன் டைப் void கொடுத்துருக்கேன். தென் லெஃப்ட் கர்லி பிரேஸ் போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன்ல நான் இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். ஸோ இன்ட்னு டைப் கொடுத்துட்டு நம்பர் 1 நம்பர் 2 சம் 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் ஒரு printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி யூசர்ட்ட இன்டீஜர் நம்பரை என்டர் பண்ண சொல்லி கேட்குறேன். தென் scanf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் இன்டீஜர் நம்பரை இன்புட் வாங்குறேன். சிமிலர்லி செகண்ட் இன்டீஜர் நம்பரை இன்புட் வாங்கிடுறேன். தென் ஃபைனலாக ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி அது சம்ங்கிற வேரியபிளில் கொண்டு அசைன் பண்ணியிருக்கேன். தென் இந்த ரிசல்ட்டை ஒரு printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். அதில் %dங்கிற ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் ஃபைனலாக getch ஃபங்க்ஷன் போட்டு ரைட் கர்லி பிரேஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ப்ரோக்ராமை நான் டர்போசி எடிட்டரில் டைப் பண்ணி ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நான் இப்போ டர்போசி எடிட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபைலில் போய் நியூ கொடுத்து நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டாக்குமெண்டேஷன் செக்ஷன் நான் சிங்கிள் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். அப்போ 2 தடவை ஃபார்வர்ட் / போட்டுட்டு சிங்கிள் லைனில் டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். தென் நெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன். ஸோ அதுக்கு #include அப்படிங்கிற ப்ரீ ப்ராசஸ் டிரெக்டிவ் கொடுத்துட்டு தென் ஆங்கிள் ப்ராக்கெட்ஸ்குள்ள stdio.h ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். தென் நெக்ஸ்ட் conio.h ஹெடர் ஃபைலையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன்ல நான் voidங்கிற ரிட்டர்ன் டைப் யூஸ் பண்றேன். அப்போ மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது. voidன்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு மெயின் அதுக்கப்புறம் பரான்சிசிஸ் பிராக்கெட் யூஸ் பண்ணணும். இதுல செமிகோலன் கொடுக்கக்கூடாது. தென் மெயின் ஃபங்க்ஷனோட பிகினிங்கை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு லெஃப்ட் கர்லி பிரேஸ் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் லோக்கல் டிக்ளரேஷன் செக்ஷன். நான் இப்போ இன்டீஜர் வேரியபிள் டிக்ளேர் பண்ண போறேன். ஸோ இன்ட்னு டைப் பண்ணிட்டு என்ன வேரியபிள் வேணுமோ டிக்ளேர் பண்ணிக்கலாம். எனக்கு 2 இன்டீஜர் நம்பர் வேணும். ஃபர்ஸ்ட் நம்பரை நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். தென் கமா செகண்ட் நம்பரை நம்பர் 2ன்னு வச்சுக்கிறேன். தென் கமா அதோட ரிசல்ட்டை சம்னு வச்சுக்கிறேன். தென் செமிகோலன். தென் கிளியர் ஸ்கிரீன் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நான் இப்போ printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன்.
printf னு டைப் பண்ணிட்டு parenthesis குள்ள என்ன string வேணுமோ டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். நான் இப்போ enter number 1 அப்படின்னு கொடுக்கிறேன். then double quotes close பண்ணிட்டு parenthesis close பண்ணி semicolon. இதுல /n வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். then நான் இப்போ scanf statement யூஸ் பண்ணி input வாங்கணும். ஸோ அதுக்கு double quotes open பண்ணிட்டு control string கொடுக்கணும். ஸோ இன்டிஜர்ங்கிறதுனால %d கொடுக்குறேன். டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு கமா தென் அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு வேரியபிள் நேம் ஃபர்ஸ்ட் நம்பரை நான் நம்பர் 1 வேரியபிள்ல அசைன் பண்ணிக்கிறேன். தென் parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். சிமிலர்லி நான் செகண்ட் நம்பரை இன்புட் வாங்கிக்கிறேன். அதே மாதிரி ஒரு printfல enter number 2ங்கிற ஸ்ட்ரிங்கை டிஸ்ப்ளே பண்றேன். then scanf மூலமா செகண்ட் நம்பரை இன்புட் வாங்கிக்கிறேன். அதே ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் %d யூஸ் பண்றேன். then அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ல நம்பர் 2ங்கிற வேரியபிள்ல கொண்டு அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ 2 நம்பர் இன்புட் வாங்கியாச்சு. இப்போ நான் 2 நம்பரை ஆட் பண்ண போறேன். நம்பர் 1 பிளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். then நம்பர் 2 முடிக்கும் போது செமிகோலன். தென் இது ரெண்டையும் ஆட் பண்ணி நான் இப்போ ரிசல்ட்டை அசைன் பண்ணணும். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அவுட்புட் வேரியபிள் வந்து சம். ஸோ சம்ல கொண்டு போய் அசைன் பண்ணிட்டேன். ஃபைனலாக அதை அவுட்புட்ல டிஸ்பிளே பண்றதுக்கு printf ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். parenthesis ஓப்பன் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் கொடுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு /n யூஸ் பண்ணிக்கிறேன். தென் என்ன ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் அதை சம்மேஸ் அப்படின்னு கொடுக்குறேன். வேல்யூவை டிஸ்பிளே பண்றதுக்கு ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணணும். இன்டீஜருங்கிறதுனால %d யூஸ் பண்ணியிருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அட்ரஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. தென் ஒரு கமா அதுக்கப்புறம் வேரியபிள். ஸோ நான் இப்போ சம்ங்கிற வேரியபிளை டிஸ்பிளே பண்றேன். parenthesis க்ளோஸ் பண்ணிட்டு செமிகோலன். ஃபைனலாக getch ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ரைட் கர்லி பிரேஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைலில் போய் சேவ் கொடுத்தேன். இப்போ நான் add.c அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். கிளிக் ஓகே. இந்த ப்ரோக்ராமை நான் இப்போ கம்பைல் பண்றேன். எனக்கு எந்த எரரும் வரல. தென் நான் இப்போ ரன் பண்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் printfல கொடுத்திருந்த அந்த ஸ்ட்ரிங் வந்து டிஸ்பிளே ஆயிருக்கு. enter the number 1. தென் கர்சர் பார்த்தோம்னா நெக்ஸ்ட் லைன்ல மூவ் ஆயிருக்கு. ஏன்னா நான் /n யூஸ் பண்ணியிருந்தேன். இப்போ நான் ஃபர்ஸ்ட் இன்டிஜர் நம்பரை இன்புட் கொடுக்குறேன். நான் 4னு கொடுத்துருக்கேன். ஸோ scanf ஸ்டேட்மெண்ட்ல 4 ரீட் பண்ணி நம்பர் 1ங்கிற வேரியபிள்ல இப்போ அசைன் ஆயிருக்கும். தென் அடுத்த printfல நான் enter the number 2ன்னு கொடுத்துருந்தேன். அது டிஸ்பிளே ஆயிருக்கு. தென் அதுலயும் /n கொடுத்துருந்தேன். ஸோ கர்சர் நெக்ஸ்ட் லைனுக்கு மூவ் ஆயிருக்கு. நான் இப்போ செகண்ட் நம்பரை இன்புட் கொடுக்குறேன் 5. இதை இப்போ ரீட் பண்ணி நம்பர் 2ங்கிற வேரியபிள்ல அசைன் பண்ணியிருக்கோம். இது ரெண்டையும் இப்போ ஆட் ஆயிருக்கும். 4 + 5 9. அதோட ரிசல்ட் வந்து சம்ங்கிற வேரியபிள்ல இருக்கும். தென் ஃபைனலாக நான் ஒரு printf கொடுத்துருந்தேன். ஸோ த சம் இஸ் 9ங்கிறது அவுட்புட்டா கிடைக்கும். இப்போ நம்ம கீபோர்ட்ல எந்த கீயை ப்ரெஸ் பண்ணாலும் ப்ரோக்ராம் எழுதின பேஜுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். இதுக்காக தான் நம்ம getch ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். தென் எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஃபைனலா ஃபைல்ல போய் குயிட் கொடுத்தோம்னா டர்போஸ் எடிட்டர் க்ளோஸ் ஆயிரும். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட queries-ஐ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் Prince of Programming. ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.